தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்புகள், உள்கட்டமைப்பு சாலைகள் மற்றும் அனைத்து ஏர்போர்ட் இப்படிப்பட்ட அனைத்து வசதிகளும் வர வேண்டும். ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது ஒரு நிலைப்பாடு, எதிர்கட்சியாக இருக்கின்ற போது ஒரு நிலைப்பாடு, நான் யாரையும் குற்றம் சாட்டல, ஒரு நிலைப்பாடு இந்த தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு 10 ஆண்டு காலமாக தமிழகத்தில் எந்த விதமான மிகப்பெரிய தொழிற்சாலைகள் வராததற்கு காரணம் இதே எங்களுடைய அம்மாவுடைய ஆட்சி. எடப்பாடியார் இருக்கிற போது சென்னை டு சேலம் 8 வழிச்சாலை 10,000 கோடியிலே மத்திய அரசாங்கம் அறிவித்தது. மும்முரமாக இருந்தது. அந்த சாலையை கொண்டு வந்திருந்தால் மிகப்பெரிய தொழிற்சாலைகள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்திருக்கும். ஆனால் இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கிறவர்கள் அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்தபோது அது விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள், விவசாயிகள் பாதிக்கக்கூடாது, அந்த 8 வழிச்சாலை வரக்கூடாது என்று மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அந்த 8 வழிச்சாலையை கைவிடப்பட்டது. இன்றைக்கு அவர்களே ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது அதே விவசாயிகளை பற்றி கவலைப்படாமல் பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். விமான நிலையம் வேண்டும், ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்பு எங்க போனாலும் விவசாயிகளாலும் எடுக்கப்படத்தான் வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்கள் விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அதை கைவிடுகிறோம். ஆனால் நாங்கள் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம்.